ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சாட்டர்டே மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறமா அண்ணா நகரில் இருக்க பாம்பேஸ்தான் வந்திருக்கோம். எனக்கு வந்து ஃபலூடா ரொம்ப ஃபேவரட். அபி வந்ததுமே எனக்கு ஃபலூடா வேணும் அப்படின்னு கேட்டேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா முதல்ல விஜயா மாலில் வச்சுருந்தாங்க ஸ்பார்க் எதிர்க்க பாம்பேஸ்தான். ஸோ அங்கே போனால் ஃபலூடா சாப்பிடாம வரமாட்டேன். அதனால் மம்மி வேறு எங்கேயும் நல்லா இருக்காது, நான் உன்னோட ஃபேவரட் இடத்துக்கே கூப்பிட்டு போகிறேன், அண்ணா நகரில் ஒரு பிரான்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். நல்லா உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். லஞ்ச் வீட்லேயே சாப்பிட்டாச்சு. சரி ஜஸ்ட் ஒரு டிரைவ் மாதிரி. அவன் ஃப்ரெண்டும் வந்திருந்தான். நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஃபலூடா வாங்கினேன். அபிக்கு வந்து டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம் பிடிக்கும், அதனால அவன் அதை வாங்கியிருக்கான். அவன் ஃப்ரெண்ட் வந்து பட்டர் ஸ்காட்சுது. ஸோ நல்லா அரட்டெல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபலூடா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா காரில் அப்படியே சூப்பராக சன்செட் பார்த்துட்டே வந்தோம். அப்படி ஏதோ பாடிட்டே வரான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் பசங்க எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இல்லையா? என்ன தான் நம்மலாம் இருந்தாலுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கப்போ நல்லா ஜாலியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து வீட்டில் ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் வர வழியிலே சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் காயும் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதுக்கு அந்த சம்மர் ட்ரிங்க்கான ஃப்ரூட்ஸுமே வாங்க வேண்டியிருந்தது. அதனால் வந்து அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு அபி வந்திருக்கான். இந்த ஒரு 1 வீக் இருப்பான் போல். அதனால் அவனுக்கு ஏதாவது பிடிச்ச ஐட்டமாக செஞ்சு கொடுக்கலான்ட்டு அதுக்கு தேவையான ஐட்டம்ஸுமே கூட கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்ருக்கேன். நார்மலாக வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வருவார். அபி வந்தால் மட்டும்தான் கூட நான் வருவேன். ஏன்னா ஏதாவது எடுப்பேன். அவர் கூட வந்தோன்னா இது ஏன் வாங்குற அது ஏன் வாங்குறேன்னுலாம் கேட்பாரா. அதனால நான் அவர் கூட அவ்வளோவா வர்றதில்லை. அவர் லிஸ்ட் மட்டும் கொடுத்துருவேன், அவர் வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சாச்சு. நான் ஒரு சம்மர் ட்ரிங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான் ரொம்ப ஈஸியாக, ஸ்டவ்வே பற்ற வைக்க வேண்டாம், சட்டுன்னு ரெடியாகிற மாதிரியான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா? குழந்தைங்களுக்குலாம் நல்லா செஞ்சு கொடுக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட கஸ்டர்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கஸ்டர்ட் பவுடர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுப்பில் வச்சு பால் காய்ச்சி அந்த வேலையெல்லாம் செய்ய போகிறதில்ல. அவ்வளோதான். இதை வந்து நான் இப்போது முதல்ல பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சத்தானதுமே கூட. பொட்டுக்கடலையுமே கூட உடம்புக்குலாம் ரொம்ப சத்து. இந்த கருப்பு கொண்ட கடலையில் தானே செய்கிறாங்க. ஸோ ஹெல்த்தி தான். சுகர் மட்டும்தான் அதில் சேர்க்குறது ஒன்று அன்ஹெல்த்தி, மற்ற எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒரு 7-8 முந்திரி பருப்பும் சேர்த்து திருப்ப பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பெரிய மிக்ஸி ஜாரில் மாம்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு மாம்பழம் கட் பண்ணேன், ஸ்லைஸாக எடுத்தது போக பாக்கி இருக்கிறத இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு பால், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். மில்க் மேட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பால் பவுடர் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் 5-6 சேர்த்துருக்கேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ட்ரிங்க்குக்கு திக்னஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ பல்ப்பு இதெல்லாம் தான், பொட்டுக்கடலை அதுதான். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வாழைப்பழம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப திக்காகிடும். அதனால தான் நான் சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் வாழைப்பழம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு வாழைப்பழம் மாம்பழம் கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க. பாலோ அதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஸ்வீட்டு இதெல்லாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம ட்ரிங்க் ரெடி. இப்போது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சதும், அதுவுமே கூட உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம், சிட்ரஸ் ஃப்ரூட் இல்லாமல் நார்மலாக மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்டர் மெலன் அதெல்லாமே கூட சேர்த்துக்கலாம். மெலன் இதெல்லாம். நான் வந்து இன்றைக்கி ஆப்பிள், மாம்பழம், அப்புறம் பொமக்ரனேட், கருப்பு கிரேப்ஸை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த 4 ஃப்ரூட்ஸ் தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். வாழைப்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் துருவின பாதாமும் பிஸ்தாவும் அதுவும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் வேணும்னா அது கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ண ட்ரிங்கை இது கூட சேர்த்தாச்சு. ஸோ ரொம்ப திக்காக இல்லாமல் இது வந்து சர்பத் மாதிரி தான், மிக்ஸ்டு ஃப்ரூட் மில்க் சர்பத் தான். ஸோ அவ்வளோதான். சூப்பராக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சர்விங் கிளாஸில் ஐஸு அதே மாதிரி கொஞ்சமாக கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாம் திருப்பியும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கடலை போடுறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க, அந்த ஸ்மெல்லே சுத்தமாக வராது. வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்தேன், அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸோ இல்லை வெனிலா எசன்ஸோ இல்லை வேண்டாம் அப்படின்னா ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சர்விங் கிளாஸில் சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருந்த இதையும் சேர்த்துக்கலாம். பால் எல்லாமே ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜில்லுன்னு இருந்தனால நான் ரெஃப்ரிஜிரேட் பண்ணலை. திருப்பியும் ஐஸ் க்யூப் சேர்த்து தான் சர்வ் பண்ணுறேன். அதனால் ஜில்லுன்னு சூப்பராக நமக்கு இந்த சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்ட்டுமே கூட சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஃபலூடா மாதிரி தான் இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.